அப்பாட்ட இல்லைங்க நீங்க முழு தகுதி உடைத்தா இருக்கீங்க, நீங்க கொடுங்க, இந்த முறை நம்ம வந்து அங்க பரிந்துரை செய்வோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு வேணான்ட்டார். சொல்லும் போதே சொல்லிட்டேன், நான் தமிழ் தேசியத்துல தம்பி சீமானோட இருக்கிறேன், அதனால அது வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருடைய எண்ணம் என்னன்னா தம்பி வரட்டும், வந்த பிறகு தம்பி எனக்கு கொடுப்பாப்புல, அப்ப நான் வாங்கிக்கிறேன் இருக்கிறாரு. அந்த வைராக்கியம் மகிழ்ச்சியா இருக்குங்க. அந்த ஒரு நிலைப்பாட தம்பியோட சொல்லிட்டாங்க. சின்ன பையன் தானே, விருதுக்காக எப்போ ஆசைப்பட்டாரு, தானா தேடி வைப்பேன். இந்த கலை போன்ற விருது தானா தேடி வச்சு. இப்போ அம்மாவும் தமிழுக்கு அவங்க இருக்கிறாங்க, நாட்டியத்துக்கு நீங்க இருக்கிறீங்க, கணிதத்துக்கு இவர் இருக்கிறாரு. மிகப்பெரிய பணி இருக்கு. அந்த ஆபரகம் பண்டிதருடைய அந்த தொகுப்பு திருப்ப கொண்டு வந்து இப்போ 39 லட்சம் வாக்குகளை நம்ம வாக்கினை பெற்று இன்று 7 லட்சம் மக்களை ஒரு தரத்துல தமிழ் தேசியம், இந்த பக்கம் ஊடகம் என்பது திரையில் இருப்பவர்களை தரையில் இருப்பவர்களாக காட்டுகிறது. திரையில் புரட்சி செய்தவர்களை தரையில் புரட்சி செய்ததாக காட்டுகிறது. இங்கு உண்மையாகவே தரையில் புரட்சி செய்கிற ஒருவர் இருக்கிறார், அதை பற்றி மூழ்கடிக்கப்படுகிறது. அந்த ஒரு இடத்துல ஒரு துணிச்சலான ஒரு குரல் வருகிறது. தமிழ் தேசியம் உண்டு என்று சொன்னால், தமிழ் இனம் உண்டு என்றால், ஒவ்வொரு தமிழ் மனசுலையும் நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன்னு நினைச்ச அந்த நினைப்பாக அது இருந்தது. இந்த கூட்டத்துல பாதி எங்களுக்கு 2009 வீதிக்கு வந்திருந்தாங்க. சிந்தனையை இப்ப நாங்க பார்த்திருக்க மாட்டோம். அப்படின்றது 20 நாடு அதற்கான எல்லா சாத்தியக்கூறும் இருந்தும் வேண்டும் என்றே நம்மள வந்து போறவங்க மட்டும் தமிழ் இருந்தது, உள்ள இருந்தது திராவிடம் இருந்தது. அதுக்கு பிறகு 1.5 லட்சம் தமிழர்கள் ஒரு அனாதைகளாக அந்த தெருக்களில் ஓடிய காட்சி எனக்கு வந்து, இதையெல்லாம் ஒரு புலிக்கொடி ஏந்தி இந்த தமிழ்நாட்டுல ஒரு வரலாற்றையே மாற்றி அமைத்த ஒரு துணிவு, அஞ்சாமை என் தம்பி சீமானுக்கு இருந்தது. நான் அடைஞ்ச உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அது என்னால அது இது பண்ணவே முடியல. நான் எந்திரிச்சு கையை இந்த முஷ்டிய கையை வச்சு நாம் தமிழர் நாம் தமிழர்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் அந்த நேரத்துல வந்து 6 வரைக்கும் படையெடுத்து வந்த கூட்டம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஏதோ தெய்வத்தின் அருகில இருந்து அந்த அருளை பெறுகிற பொழுது உலகாகி நம்ம அடையன்னு சொல்லுவோம் இல்லையே. எங்களுக்கு 2009 வீதிக்கு வந்திருந்தாங்கன்னா இந்த சிந்தனையை இப்ப நாங்க பார்த்திருக்க மாட்டோம். அப்படின்றது 20 நாடு அதற்கான எல்லா சாத்தியக்கூறும் இருந்தும் வேண்டும் என்றே நம்மள வந்து திசை திருப்பி மடம் மாத்திக்கிட்டு இருந்தாங்க, நிராகரிச்சுட்டாங்க. நீங்க அடுத்ததை திரும்ப பேசுவோம். நீங்க வந்துமா ஒரு தமிழ்துறை பேராசிரியர், கல்லூரி பேராசிரியர், நிறைய மாணவர்களை உருவாக்கி இருக்கீங்க. தமிழ் உணர்வுன்றதுல பத்தி சொல்ல தேவையில்லை. 2009க்கு முன்ன பின்ன அப்படின்றது நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த தளத்துல இப்படியாக பாடல் எழுதணும், இந்த மேடையில இதை வந்து சிறப்புற நடத்தணும், இதுக்கு பக்கபலமா ஐயா கூட இருக்கணும் இப்படின்ற அந்த எண்ணோட்டம்லாம் எப்படி உங்களுக்கு வருது? இதுக்கு முன்னாடி நீங்க பல திராவிட மேடைகளை பார்த்துருப்பீங்க, சரிதானுங்களா? அப்ப அதற்கும் இதற்கு என்ன வித்தியாசத்தை அதை நீங்க உணர்ந்தீங்க அந்த நேரத்துல? தமிழ் தேசியம் வளரணுன்றது வந்து வரலாற்றின் அடிப்படையில பல இடத்துல தமிழ் தேசியம் பேசினவர்கள் வந்து அப்படியே மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுடைய எந்த ஒரு தனிப்பட்ட இதையும் வெளிப்படுத்தக்கூடிய நிலையில இல்லை. ஒரு போர்வைக்குள்ளே மாட்டிக்கிட்டே நம்ம அவங்க பின்னாடியே போயிட்டோம். அது வந்து திராவிட போர்வை. அந்த உணர்வு எனக்கு வந்தது. போர்வை மட்டும் தமிழ் இருந்தது, உள்ள இருந்தது திராவிடம் இருந்தது. அந்த ஒரு இது இருந்தது. அந்த இந்த இன மக்கள் விழுந்து இருந்தபோது பக்கத்திலேயே ஒரு 28 மைல் தொலைவில் நாம இருக்கிறோம். அவங்களுக்கு ஒரு ஆதரவு குரல் எழுப்ப முடியாம இருந்த ஒரு தமிழனும் இருந்தால் என்ன இறந்தால் என்னன்ற ஒரு வேதனை மனசுல, அது ரொம்ப வேதனையாவே இருந்தது. அன்னைக்கு பிரபாகரனுடைய மறைவுன்னு ஒரு புகைப்படத்தை காட்டுகிற பொழுது சைதாப்பேட்டை தாடன நகர்ல நான் இருந்தோம். முழுமையான அந்த கண்ணீர் விட்டே நான் இருந்தேன். இது உண்மையா இருக்கக்கூடாது, உண்மையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு 1.5 லட்சம் தமிழர்கள் அப்படியே ஒரு அனாதைகளாக அந்த தெருக்களில் ஓடிய காட்சி எனக்கு வந்து, இதையெல்லாம் ஒரு புலிக்கொடி ஏந்தி இந்த தமிழ்நாட்டுல ஒரு வரலாற்றையே மாற்றி அமைத்த ஒரு துணிவு, அஞ்சாமை என் தம்பி சீமானுக்கு இருந்தது. ஒரு கருத்தை நாம் உள்வாங்கலாம்,
அதை செயல்படுத்துவதற்கு மிகப்பெரிய அஞ்சாமை வேணும். அதுக்கு தன் உயிரையே விலை கொடுத்து நிற்கணும். அப்படி உயிரை விலை கொடுத்து ஒரு மனிதனா நின்று 39 லட்சம் வாக்குகளை நம்ம வாக்கினை பெற்று இன்று 7 லட்சம் மக்களை ஒரு தரத்துல தமிழ் தேசியம், இந்த பக்கம் ஊடகம் என்பது திரையில் இருப்பவர்களை தரையில் இருப்பவர்களாக காட்டுகிறது. திரையில் புரட்சி செய்தவர்களை தரையில் புரட்சி செய்ததாக காட்டுகிறது. இங்க உண்மையாகவே தரையில் புரட்சி செய்கிற ஒருவர் இருக்கிறார். அதை பற்றி மூழ்கடிக்கப்படுகிறது. அந்த ஒரு இடத்துல ஒரு துணிச்சலான ஒரு குரல் வருகிறது. தமிழ் தேசியம் உண்டு என்று சொன்னால், தமிழ் இனம் உண்டு என்றால் பிப்ரவரி 21 மக்களுக்கான மாற்றத்திற்கான மாநாடு. இதுதான் அந்த தலைப்பு கொடுத்தார் இல்லையா? அந்த தலைப்பு ஒவ்வொரு தமிழ் மனசுலயும் நான் இருக்கேன்னு நினைச்ச அந்த நினைப்பாக அது இருந்தது. அந்த செய்தி வெற்றி பெற்றது. இதன் அடிப்படையில என்னுடைய உள்ளார்ந்த உணர்வுகள் எப்பவுமே இருக்கும். நான் மேடையில பாடம் நடத்தும் பொழுது கூட என்னுடைய மாணவிகள் என்ன சொன்னது என்னன்னா, நீங்க பாரதியாரா பேசும்போது பாரதியாரா பேசுறீங்க, புரட்சி கவிஞர் பேசும்போது புரட்சி கவிஞரா பேசுறீங்க, கவிமணி பேசின தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்க துள்ளி குதிக்குது கட்டுக்குட்டி, நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்குது. இப்படி பண்ணாதான் கவிமணி பாடம் நல்லா இருக்கும். பாரதிதாசன் பாடல வேற வீச்சோட பாடணும். இப்படி நம்ம அந்த இதோட சொல்லி தந்ததால இங்க தமிழ் தேசியம் வரும்போது அதே உள்ளத்துல இருக்கு. அதனால நான் 22லயே அந்த பிரபாகரன் பற்றிய அந்த பாடலை எழுதணும். அது உண்மையாகவே நான் சொல்றேன், நான் எப்ப கூட கிள்ளி பாத்துக்கிறேன். இது அந்த பாடல் நீங்க எழுதி உணர்வா நீங்க எழுதின அந்த பாட்டு அந்த மேடையில ஓடும்போது நீங்க என்ன கீழே உட்காந்துட்டு இருந்தீங்க? ஆமா, என்னவா உணர்ந்தீங்க நீங்க? அதை நான் முழுக்கவே மேதுகுடியா கிட்டதான் இருந்தேன். தலைவர் கூட தான் இருந்தீங்க? எனக்கு வேற அந்த பாடல் கேட்கறத தவிர எனக்கு வேற எதுவுமே எனக்கு கேட்கல. அந்த கண்ணில் மட்டும் கண்ணீர் மட்டும் வந்தது. மேதகுவோட தான் நான் இருந்தேன். ஏன்னா ஒரு மேதகுவோட இருந்தது அது எந்த அளவுக்கு அது எவ்வளவு உண்மையோ அதை விட உண்மை சீமான் எனக்கு தந்த இது. அம்மா இது சிறப்பாக இருக்கிறது, வரிகளும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு, இசை மட்டும் கூட்டிட்டா போதும், பாடிட்டா போதும். அந்த இசையை பாடும் பொழுது கூட நம்ம எல்லாமே எல்லாம் அவருடைய ஒப்புதல் தான். அவருடைய ஆணைக்கு நம்ம எதுவும் மீற போறது இல்லை. அதனால அடுத்ததுக்கு நம்ம அனுப்பும்போது தம்பி பாடுகிற பொழுது ரொம்ப அருமையா வந்திருக்கு, பாடுங்க. இந்த இதை நான் சொல்லும் போது இந்த பரத நிகழ்வுக்கு நீங்க ஒப்புதல் அளித்தது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு. அதுக்கு நீங்க அப்படி நினைக்காதீர்கள்மா, அதை வேற அவ்வளோ நிலையில இருக்கிறவரு நான் கொடுத்தன்ற வார்த்தை என் தம்பி கிட்ட இருந்து வரல. நீ சிறப்பாக இருக்குதுமா, நடத்துங்க. இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு பக்குவப்பட்ட அது அரசியல் வேகமான ஒரு தலைமை அணுகுமுறைக்கு தான் அது வெற்றியா. அதுவும் எனக்கு ஒரு தெம்பு கொடுத்தது. அது ரெண்டும் தான் எனக்கு அந்த நேரத்துல மேடையில இருந்தது. நாங்க அந்த இடத்துல ஒரே செய்தி நான் சொல்ல விரும்புறேன். நான் வேட்பாளராக இருந்தாலும் பேருந்துல வந்துட்டு இருக்கோம். நாங்க எங்க பேருந்து ஒரு 10 நிமிடம் நிக்குது. நிக்குதுங்க அங்க வெளியில அந்த திருச்சி சாலையில நிக்குது. முடிச்சுட்டு வரும்போது இல்ல ஆரம்ப தொடக்கத்திலே? சரிங்க. 10 நிமிடம் 20 நிமிடம் உடனே நாங்க இணையத்துல வழியா நாங்க நேரலையில பாக்குறோம். பாதி சேர் தான் நிரம்பிருக்கு, மீதி பாதி சேர் காலியா இருக்கு. ஒரு வழி ஆயிட்டோம். எனக்கு கண்ணில் கலங்குது. என்னடா தமிழ் தேசியத்துக்கு என்ன நினைச்சது, என்ன நினைச்சாங்க மக்கள், இப்படி காலி சேரை போட்டுட்டு இருக்குதே நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா? 10 நிமிடம் என்னதுன்னு சொன்னீங்களா? 20 நிமிடம் ஆகுது எங்க பஸ் நிக்குது பேருந்து. ஏன் நிக்குதுன்னு பார்த்தா திரும்ப பார்த்தேன் தம்பி. நான் வேனும் பேருந்தும் கொடி கட்டி வரும்போது நான் அடைஞ்ச உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அது என்னால அது இது பண்ணவே முடியல. நான் எந்திரிச்சு முஷ்டிய கையை வச்சு நாம் தமிழர்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் அந்த நேரத்துல 6ல இருந்து 6 வரைக்கும் படையெடுத்து வந்த கூட்டம் இருக்குல்ல, அதெல்லாம் ஏதோ தெய்வத்தின் அருகில இருந்து அந்த அருளை பெறுகிற பொழுது புலகாகி நம்ம அடையன்னு சொல்லுவோம் இல்லையே, திருவாசகம் இங்கு ஒரு கால்வதுன்ற மாதிரி மெய்மேல் சிரிக்க அது போல ஒரு உணர்வு அது இருந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் நடைபெற்று வரும்போது கூட நான் சொன்னேன், தமிழ் தேசியம் தம்பிகளை உங்களால் வென்று விட்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும். அது ஒரு இன்று நினைச்சாலும் ஒரு ஆனந்த கண்ணீர் வருகிற ஒரு நிகழ்வு.
நிகழ்ச்சி முடிச்ச பிறகு நீங்க அவர்கிட்ட சந்திச்சிங்களா, பேசுனீங்களா, என்ன சொல்லியிருந்தாரு சீமான் அவர்கள்? நான் வந்து ரொம்பவே நான் தம்பிக்கிட்ட அதை இது பண்ண மாட்டேன். ஏன்னா அவருக்கு தெரியும் நம்மள, அதாவது உள்ளார்ந்த ஒரு புரிதல் இருக்கிறதால நான் இன்னும் சிறப்பாக வந்ததான்னு கூட கேட்கல. அன்று புதுவையில் இது பண்ணும்போது நடனம் முடிஞ்சது, அவர் எந்திரிச்சிட்டார். எந்திரிச்சு எங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். என்ன என் கணவரை அந்த அம்மாவை நடனம் ஆசிரியர் 3 பேர் பார்த்துட்டு எந்திரிச்சு இன்னும் வணக்கம், அவரை சிறப்பாக வந்திருக்கணும்னு நாங்கள் அப்போ தான் அவரோட போகிறோம். அந்த ஒரு மகிழ்ச்சியோட போதும். இன்னும் கூட அந்த மகிழ்ச்சி சிறப்பாக இருந்ததுன்னு சொன்னால் புகைப்படம் எடுத்துக்கிட்டோம். இது வந்து ஒரு வரலாற்று வாங்கல் தான். இது வந்து அந்த அளவுக்கு நான் நெருக்கமாக இருக்கிறேன். அதனால இதை வந்து நானும் பாராட்ட விரும்பல, அவரும் வந்து இது பண்ணல. அதை கொடுத்து அவருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும் அவரை பற்றி அப்படின்னு இருவருமே அதில் அமைதி காக்கிறோம். அந்த புகைப்படம் எடுத்ததோட சரி. நான் இன்னும் அதாவது கேட்கல, நேரில் பார்க்கும்போது அதை பற்றி பேசுவோம். ஐயா, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நடனத்தில் மிக பெரும் ஒரு நாட்டிய மேதைன்னு சொல்லலாம். அதில் ஒரு நுணுக்கங்கள் வரைக்கும் உச்சம் வரைக்கும் நீங்கள் ஆய்வு பண்ணியிருக்கு. அதே போல் நாட்டுப்புற கலைகளும் எதுவும் நிச்சயம் இல்லாமல் நிறைய நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர்ட்டு நான் பழகி பேசியிருக்கிறேன் எங்கள் காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் சரி, சமீபத்தில் சந்திக்கிறோம். ஒரு துறை சார்ந்து ஒரு விடயங்கள் மட்டும் தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. நாட்டுப்புற கலைகளில் இருக்கக்கூடிய எல்லா பிரிவுகளுமே தேர்ந்த அதிலே ஒரு முனைவர் பட்டம் வாங்குற அளவுக்கு தனித்தனியாக அந்த அளவுக்கு ஒரு புலமை, ஒரு திறமை இருக்கு. இவ்வளோ வலியாக நீங்கள் வந்து உணர்றது எப்படி? ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் கலைஞனாக இருந்துக்கிட்டு ஒரு மாபெரும் மேடை, ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி, இந்த இனத்திலிருந்து நமக்கு ஆட்கள் இல்லையே, இந்த துறை சார்ந்த இந்த ஆட்கள் இல்லையே என்ற வலி உங்களை எப்படி வளர்ச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த வழிகளில் பெரிய வழி இந்த மக்கள் புரிஞ்சுக்கலைங்கிறது ரொம்ப பெரிய வழியாக இருந்துச்சு. இந்த கூட்டத்துக்கு வந்து இப்போ ஆடின பிள்ளைங்க பார்க்குற பொழுது அது ஒரு இவ்வளோ பெரிய இதுவாக நம்ம பண்ணிட்டோம், பிள்ளைங்களுக்கே தெரியல. இவ்வளோ பெரிய இதுவா மேடையா, இதில் போய் நம்ம ஆடி இருக்கிறோமான்றது பரதம் ஆடின பிள்ளைங்களுக்கு தெரியல, நாட்டுப்புற கலை செய்த பிள்ளைங்களுக்கு தெரியல. அவளை தாண்டி அதை மறைக்கிறதுன்னு கேட்டால் அது கட்சி கூட்டமாக தான் இன்னும் பார்க்குற மாதிரி இருக்கிறது ரொம்ப பெரிய வேதனையா வழியாக இருக்கு. அதான் சொல்லப்போல் கடை விரித்தான் கொள்வார் இல்லைன்ற மாதிரி தான் இப்போ என் நிலமை இருக்கு. இன்னும் நல்லா பண்ணணும். ஒரு எவ்வளோ பெரிய மேடை, சொல்கிற கருத்துக்கள் எப்படிப்பட்டது, யார் சொல்கிறா, இந்த அம்மா அதான் சீமான் பற்றி சொல்லணுனாக்கா இன்னால் தானே உனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுன்ற மாதிரி ஒரு உணர்வோட பேசலை அவர். அப்பா நல்லா இருக்கு. நான் அப்பா தான் கூப்பிட்டேன். இவரோட திருமணத்தை வந்துட்டு அவர் தலைமையில் தான் வச்சுருந்தோம். அப்போ ஜல்லிக்கட்டு நிகழ்வு இருந்தனால அவர் அங்கே வர முடியல. திரும்ப முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு வர்றாரு. எங்கள் வீட்டுக்கு வர்றாரு. வந்து இவனை அந்த வர முடியாமல் போயிடுச்சு இல்லையா, வந்து வீட்டில் வந்து வாழ்த்துட்டு போக வர்றாரு. அப்போ கீழே ஒரு இடம் இருக்குது, அதில் சின்ன கூட்டம் போட்டிருக்கு, அதில் பேசுகிறார். அம்மா அப்பா நான் என்ன பண்ணுனாங்க, அப்பா நம்ம கருத்தை பற்றி பேசணுப்பான்ட்டு இருந்தது ஒரு 30 பேர் இருப்போம், அவ்வளோதான். அதில் இன்னைக்கு மேடையில் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி ஒரு குறை இல்லாமல் சிறப்பாக பேசுகிறார். அப்புறமா நாங்கள் இந்த பாவேந்தர் பாரதிதாசன் பாட்டுக்கு ஒயிலாட்டம் ஆடி காட்டுறோம். நானும் ஆடுறேன், பிள்ளைங்க வந்து பிள்ளைங்களோடு 10 பேர் கூட இருக்க ஆடுறோம். ஆடி முடிச்சு வந்தோடனே நான் வந்து அப்படியே நான் எதிர்பார்க்கவே இல்லை, வந்து அப்படியே கட்டி அணைச்சிக்கிட்டார். அப்பா 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 அப்பான்னு சொல்லிட்டு கட்டி அணைக்கு ஒன்றும் புரியல எனக்கு, அப்படியே ஒரு மாதிரி சிரித்து போச்சு. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்பா தான். இலக்கியத்தில் ஒரு மன்னனை பற்றி சொல்லுவாங்க, முதல் நாள் எப்படி வரவேற்றானோ அதே போல தலைநாள் சொல்லிட்டு அந்த வரிகள் முதல் நாள் எப்படி அவன் அந்த கலைஞரை பார்த்து ஒருத்தரை பார்த்து வரவேற்றானோ கடைசி வரைக்கும் அதே போல அப்படிப்பட்ட குணம் கொண்ட ஒரு அரசன் அவன் சொல்லிட்டு சொல்லுகிற பொழுது அதிசயமாட்ட பார்க்குறேன் நான். அன்னைக்கு என்ன இந்த 3 பேர் தான் எங்கள் குடும்பத்தில், மருமகன் இன்னைக்கு வரல, என்ன எங்கள் மேலே மதிப்பு வச்சுருந்தாரோ அதே இது பாசம் அன்பு எப்படி நல்லா அம்மா சொல்கிறாங்க இல்லையா, அது திருச்சியில் நிகழ்வு நடத்திட்டு வந்துட்டோம். வந்த பிறகு ஏதோ ஒரு பதிவை பார்த்துட்டு பேசுகிறார். அப்பா நான் பார்க்க முடியாமல் போயிடுச்சுப்பா, காவலர் என்ன விடலை, முழு நிகழ்வு நான் பார்க்கல, பரதம் பார்க்கல, அவர் திருச்சியில் அவர் பார்க்கல, 21 பார்க்கல, பாண்டிச்சேரியில் தான் பார்த்தேன் நேராக, அங்கே பார்க்கல, ஒயிலாட்டம் பார்க்கலப்பா, எனக்கு வருத்தமாக இருந்துச்சுப்பா, ஆனால் எல்லாரும் சிறப்பாக இருக்குன்னு சொன்னாங்கப்பா, அதே வந்துட்டு பாண்டிச்சேரியில் நீங்கள் பண்ணிடணுப்பா, ஒயிலாட்டம் நிகழ்த்திடுங்க பண்ணிடுங்கப்பான்னு சொன்னால் பார்த்தல, நன்றிப்பா வணக்கம்ப்பான்னு நமக்கு இன்னும் நன்றியில் அவர்கிட்ட இருந்து வாய்ப்பு வைப்பது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு.
அதான் இன்னும் வந்துட்டு இவ்வளோ தெரிஞ்சிருக்கிறோம், அதுக்கு என்ன சொல்றது அப்படி. இல்லை, இப்போ நீங்கள் வந்து திராவிடத்தின் பக்கம் இருந்திருந்தீங்கன்னா மிக பெரும் ஒரு ஜாம்பவானாக மதிக்கப்பட்டிருப்பீங்க. மிக பெரும் பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருந்திருக்கும். இன்னும் இந்த மாதிரி மாணவர்கள் தடை இல்லை, ஒரு 50 பேர் 20 பேருன்றப்ப அதுக்கெல்லாம் தடை இல்லாமல் கற்ற கலைஞர்கள் கூட வந்து இணைஞ்சிருப்பாங்க. ஆனால் தமிழ் தேசியன்றப்ப ஒரு ஒதுக்கல் இதுக்குள்ளாரையும் இருக்குது, கலைக்குள்ளாரையும் இருக்குதுன்றப்ப அதை எப்படி எதிர்கொள்றீங்க? அந்த வேதனையை எப்படி வெளிப்படுத்துறீங்க நீங்கள்? சமூகத்துக்கு என்ன சொல்ல? இத்தனை கலைகள் தெரியுது, எல்லாம் தெரியுது, நான் கலைகள் கற்றுட்டு இருக்கேன். இருந்தும் கூட ஒரு அங்கீகாரம் இதுலேயே இல்லை. தமிழ் தேசியத்தில் அங்கீகாரம் வரல. என்ன கேட்டால் திராவிடம் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஆரியம் திராவிடம்னு போடுறது, திராவிடம் ஆரியத்துக்கிட்ட இன்னைக்கு மண்டிட்டு தான் இருக்கு. அவங்க யார் சொல்கிறதும் அவங்க தான் வருது. இந்த கலைத்துறையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தான் ஆட்சியில் வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க யார் விருப்பப்படுறாங்களோ அவங்க தான், அவங்க யார் சொல்கிறாங்களோ அவங்கள தான். நீங்கள் சொன்னப்போல அரங்கம் கூட இவரோட அரங்கேற்றத்துக்கு அந்த அரங்கம் கொடுத்ததெல்லாம் பெரிய விஷயம். மியூசிக் அகாடமினாக்கா தரமாட்டேங்கிறாங்க. ஆனால் போராடி நம்முடைய கலை திறமையை பார்க்குறாங்க இல்லையா? தம்பி சொன்னப்போல வேற வழி இல்லை. இவனும் சிறந்த கலைஞர். பரதத்துலலாம் யாருமே நம்ம குறை சொல்லுகிற அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லை. அவங்கள விட ஒரு படி மேலேயே நம்ம செய்கிற அளவுக்கு நம்ம திறமையை வளர்த்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன சொல்றதுன்னு கேட்டால், அந்த ஒரு மேட்டுக்குடி மக்களாக இல்லாதனால இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழர்கிட்ட மிகப்பெரிய என்ன கேட்டால் நம்ம தட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தமிழ் சமூகத்தில் தட்டி கொடுத்து தமிழர்களை இவ்வளோ பண்ணியிருக்கிறோம்ல. எனக்கு கலைக்கோடு விருது கொடுத்தாங்க. ஒரு தமிழ்மண் சொல்லிட்டு ஒரு பத்திரிகை நடத்துகிற ஆசிரியர், அவர் என்னை கூப்பிட்டு கலைக்கு 4-5 நிகழ்வு பார்த்தேன். நான் கரகம் ஆடுறது, ஒயிலாட்டம் ஆடுறதுலாம் பார்த்துட்டு எல்லா நிகழ்வும் பண்ணுவோம் இல்லையா? அதான் நாங்கள் ஒரு டீம் 2 மணி நேரம் ஆடுவோம் மேடை ஏறினா. ஒயிலாட்டம், தேவராட்டம், கரகாட்டம், தப்பாட்டம், என்ன சொல்கிறது, சிலம்பம், ஆண்கொம்பு, சுருள், கத்தி எல்லாமே நிறைய 2 மணி நேரம். மொத்தம் 15 பேர் தான். இதுக்குள்ளே இசை கலைஞ்சிருப்பாங்க. இந்த பக்கம் ஏறும் ஆடும் இறங்கும் ஆடும், ஒவ்வொரு நிகழ்வும் 1/2 மணி நேரம் ஓடிட்டு எல்லாம் கையெடுத்து கும்புற மாதிரி இருக்கணும். எங்கள் கரகமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கையெடுத்து கும்புற மாதிரி இருக்கும். அப்படி தான் சொல்லுவாங்க. அவ்வளோ நமக்கு திறமை இருந்து கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை வந்துட்டு அங்கீகரிக்கல. இந்த பரதநாட்டியம் தமிழருக்கு சொந்தம்னு நான் நிறுவியிருக்கேன் என்னோட ஆய்வில். இது வரைக்கும் யார் கூப்பிட்டு என்ன பாராட்டவே? தமிழ் அமைப்புகள் கூட இருக்கு அமெரிக்காவில். புரியுதுங்களா? வர்றதுக்கு அதுகிட்ட நம்ம தமிழங்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்கு. நம்ம தட்டி அவங்க ஆட்கள் அந்த தட்டி கொடுத்து கொண்டு எடுத்துற இடம் வேற. நம்ம பண்ண எங்க குணம் என்னன்னு கேட்டால், நாங்கள் 3 பேருமே எங்கே வாய்ப்பை தேடி போகிறதுன்றதே கிடையாது. கூப்பிட்டீங்கன்னா வருவோம், சிறப்பாக செய்திடும். அம்மா நல்லா பேசுவாங்க, கொடுத்த கூட நான் ஆட தெரியும், தம்பி கூட வருவார். இது வரைக்கும் எங்கள் இதில் யாருக்கிட்டையும் போயிட்டு எங்களுக்கு நிகழ்ச்சி கொடுங்கன்னு வாய்ப்பு கொடுங்கன்றதோ இல்லை பாராட்டு இதை கொடுங்கன்றதோ இல்லை. இது வாய்ப்புக்காக இப்போ நாங்கள் முடிவு பண்ணி வச்சுக்கிறது விருதுக்கு ஆசைப்படக்கூடாது. விருதுக்கு ஆசைப்பட்டால் கலையை அங்கே வந்துட்டு அடமானம் வைக்க வேண்டியதாகிடும். எந்த விருதுமே வேண்டாம். கலைக்கோள் விருதெல்லாம் தானா தேடி வந்து. ஒரு செய்தி அப்பாவை பற்றி அண்மையில வந்து கலைமாமணி விருதுக்காக நீங்க வந்து கொடுங்க, உங்களோட இதை கொடுங்க, என்னென்ன செஞ்சீங்கன்னு மொத்தமா கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்காமவே கொடுக்கணும் அரசு தரப்பு. சாதிச்சிருக்கிற மனிதர் இன்னைக்கு ஒருத்தரா தான் இருக்கிறார். இல்ல கேட்டாங்க அப்பாட்ட, இல்லைங்க நீங்க முழு தகுதி உடைத்தா இருக்கீங்க, நீங்க கொடுங்க, இந்த முறை நம்ம வந்து அங்க பரிந்துரை செய்வோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு வேணான்ட்டார். சொல்லும் போதே சொல்லிட்டேன், நான் தமிழ் தேசியத்துல தம்பி சீமானோட இருக்கிறேன், அதனால அது வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டார். அவரோட எண்ணம் என்னன்னா, தம்பி வரட்டும், வந்த பிறகு தம்பி எனக்கு கொடுப்பாப்புல, அப்ப நான் வாங்கிக்கிறேன் இருக்கிறாரு. அந்த வைராக்கியம் மகிழ்ச்சியா இருக்குங்க. அந்த ஒரு நிலைப்பாட தம்பியோட சொல்லிட்டாங்க. சின்ன பையன் தானே, விருதுக்காக எப்ப ஆசைப்படுறாரு, தானா தேடி வைப்பேன். இந்த கலைக்கோண்ட விருது தானா தேடி வச்சு எத்தனையோ கலைமாமணி இருந்தா விட நான் சொன்னீங்கல்ல, இந்த அரசு பத்மபூஷன் இதெல்லாம் விட எனக்கு மிகப்பெரிய விருதா நினைக்கிறேன் கலைக்கோன்ற விருது. கேட்டால் தானா தேடி ஒரு சின்ன அமைப்பு தான், சிறிய அமைப்பு. ஆனா என்னுடைய கலைத்திறனை ஒரு இடம் போட்டாங்கல்ல, வரதான் ஆடுறேன் அதே நிகழ்வுல எல்லா நிகழ்ச்சியும் பார்த்துட்டு உனக்கு கொடுக்கணும்டான்னு சொல்லிட்டு ஒரு மாலையில 4 மணிக்கு எனக்கு தொலைபேசி வருது, நீங்க வரணும் அப்படின்ட்டு. ஆர்எம் வீரப்பன் கையில தான் கொடுத்தாங்க. அது எனக்கு அது போதும், தேடி வந்தா ஏத்துக்கும், இல்லையா வேண்டாம் பேச விட்டுட்டு. பொதுவாக அந்த தமிழ் சமூகத்தில் வந்து புரிதலற்ற ஒரு இதுவா அல்லது உணர்வு இன்னும் அந்த பழைய நிலையிலேயே இருக்கிறதா?
நம் கலைகள் நம் கலைஞர்கள் நாம கொண்டாடணும் அப்படின்ற அந்த போக்கு வந்து இன்னும் ஒரு பின்தங்கி இருக்கிறதா? கண்டிப்பா இது நீங்க முன்ன இருந்த காலத்துக்கு இப்ப சமீபமாக சீமானுடைய அந்த எழுச்சிக்கு பிறகு மாறி இருக்கிறது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிறீங்களா, இல்ல இன்னும் அப்படியேதான் முன்னும் மாறணுங்களா? இல்லை, நான் வந்துட்டு இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற காரணம் கேட்டால் சீமான் என்கிட்ட சொன்னது, அப்போ அதை கலையெல்லாம் மீட்டெடுக்கணும், மரபுபடி காப்பாற்றணும். இப்போ நாங்கள் ஒயிலாட்டம் பண்ணல, எத்தனை பேர் ஒயிலாட்டம் ஆடுறாங்க, அது ஒயிலாட்டமே கிடையாது. பெருமைக்காக சொல்ல, அந்த ஒயிலாட்டம்னு ஒரு முறை இருக்கு இல்லையா, இந்த கர்ச்சிப்பு 2 கையில வச்சுட்டு ஆடிட்டா திரைப்பாட்டுக்கு ஆடிட்டான்ட்டு இல்லை, அதுக்கு ஒரு முறை இருக்கு. நாங்கள் பண்ணது முழுக்க ஒயிலாட்ட அடவுகளை வச்சு ஒரு அழகா ஒரு வடிவமைச்சு பண்ணிருக்கோம். எனக்கு ரொம்ப நீட்டா இருக்கு நாங்கள் ஆடுறது. அது சீமான் அதை சொன்னாரு. இப்போ எனக்கு இன்னைக்கு இந்த தப்பாட்டம்னு சொல்லக்கூடிய பறை இசை ஆட்டம்னு கூட நீங்க சொன்ன மாதிரி இன்னும் எனக்கு அது முழுமையா முறைப்படுத்தி மேடைகள் கூட பாக்குறோம்னா இல்ல, அது எனக்கு ஒரு சிதறலா தான் தோணுது. என்னுடைய அங்க வந்த கரகமும் அப்படிதான் இருந்து பாருங்க. ஆமா ஆமா, எல்லாமே அப்படிதான். அது கரகம் நிறைய மேடைகள்லாம் இருக்கு, அது அங்க அதை காட்டவும் முடியல, அது இது பண்ற மாதிரி நேரம். சரி, இப்படி வழி வந்து ஒரு பக்கம் இருக்கு. நமக்கு நம்ம கலை, நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய பண்பாடு, இதை எடுத்துக்கிட்டு போறதுல இவ்வளவு சிக்கல் இருக்குதுன்னு. இப்போ நீங்க பரதநாட்டியத்துல வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பரத முனிவர்கிட்ட இருந்து தான் அந்த பரதநாட்டியம். அதற்கு முன்பாக தமிழ் சமூகத்தில் தமிழ் இலக்கியங்கள் இப்படி எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது, தெரியுங்களா ஐயா? அதை பத்தி நீங்க எப்படி சொல்ல வரீங்க? நமக்கு சதிராட்டம் அதுக்கு முன்னாடி இருந்ததுங்களா? நீங்க ஆய்வு பண்ணியிருக்கீங்க, அதை பத்தி நான் படிச்சிருக்கேன். தொல்காப்பியத்திலே இருக்கு. தொல்காப்பிய காலகட்டத்திலிருந்து தொல்காப்பியத்தோட தமிழோட சிறப்பு கேட்ட எல்லாமே முதிர்ச்சி. இலக்கியம் எடுத்தாலும் சரி, ஒரு கவிதை எழுதாலும் யாப்பு இருக்கு. அந்த அளவுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு முதிர்ச்சி உள்ள பாரத சொல்லுவார். தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை மாணர்களும் இவள் என்று பிறந்தனர் என்று அறியாத இயல்பினெல்லாம் தமிழ் தந்து. சூழ்நிலை மாணவர்கள் எதை பத்தி எங்க இருக்கு எப்ப தோன்றுச்சுன்னு எல்லா அறிவும் இருக்குது. ஆனா கண்டுபிடிக்க அப்படிப்பட்ட ஒரு அவர்களாலே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இயல்புலன்ட்ட தமிழ் தாயா இருக்கிறா. இலக்கியம் எடுத்துட்டா முதிர்ச்சியா இருக்கு. அந்த கிபி 2லயே சிறந்த காப்பியங்கள், 50 காப்பியங்கள், 5 காப்பியங்கள், அதுக்கு முன்னாடி இலக்கியங்கள். அந்த இலக்கியத்துக்கு ஒரு கட்டுக்கோப்பு, எந்த வெண்பாவா ஆசிரியப்பாவா இதுல வர்றதுன்னு சொல்லிட்டு அந்த அதுக்கு முன்னாடி எழுதுறதுக்கு தான் இலக்கணம், இயம்பியதுக்கு தானே இலக்கணம். அப்ப இயம்பியது எத்தனை எவ்வளவு எப்படி இருந்திருக்கும்? முதலுக்கு எடுத்திருக்கிறது தொல்காப்பியம். தொல்காப்பியத்தோட மிகப்பெரிய சிறப்புன்னு கேட்டா, உலக மக்கள்லாம் மொழிகள் எல்லாம் வந்துட்டு எழுத்துக்கு சொல்லுக்கு தான் இலக்கணம் எழுதிருக்காங்க. எழுத்தையும் சொல்லி வைத்து வாழக்கூடிய மக்களுக்கு பொருளுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கான பொருளதிகாரம் கொடுத்துருக்கு. அதுல என்ன சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, உடல் மொழி இருக்குல்ல, அவன் பேச்சு மொழிக்கே இலக்கணம் ஏற்படுத்த இருக்க காலகட்டத்துல உடல் மொழி இருக்கு இல்லையா, இந்த அபிநயம், மெய்ப்பாடு என்பகை மெய்ப்பாடை பத்தி அவர் சொல்லியிருக்கிறார். தொல்காப்பியம் இன்னைக்கு வரைக்கும் அவர் சொன்ன அந்த மெய்ப்பாடு மட்டும் சொல்ல அந்த மனுஷன் பேரு, அது எந்தெந்த காரணத்தினால அது வரும், அந்த மெய்ப்பாடு தோன்றும். ஒவ்வொன்றுக்கும் 4 இதுதான் சொல்றாரு. அதை தாண்டி இன்னைக்கு வரைக்கும் நான் கூட இயல்பா போற இடத்துல அந்த காரணம் பார்ப்பேன். பொதுமக்கள்கிட்ட அந்த வியப்பு வந்துனாக்கா, அந்த வியப்பு இதனால இந்த வியப்படைஞ்சான் பார்த்தா தொல்காப்பியருக்குள்ளதான் வந்துடும். ஒருத்தர் சிரிக்கிறான், சந்தோஷப்படுறானாக்கா, ஆச்சரியம்னாக்கா அதுக்கு என்ன பண்றது? ஒருத்தர் வருத்தப்படுறான், அச்சப்படுறான்னு கேட்டா தொல்காப்பியர் தாண்டி இது ஏதாவது ஒரு காரணத்துல அச்சப்பட்டான்னு பார்த்தா அது இல்லை. அந்த 4 சொன்னார் பார்த்தீங்கன்னா களம், அதுக்குள்ளதான் இன்னைக்கு வரைக்கும். அப்படிப்பட்ட ஒரு தொல்காப்பியத்துல சொன்னது மீறி நகை அழுகை இளிவரல் மறுக்கை அச்சம் பெறுவதும் வெகுளி ஓவை என்று அப்பாலிட்டே மெய்ப்பாடு என்பர். நகை அழுகை இளிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி ஓவை என்று இந்த 8 மெய்ப்பாடுகள் இல்லாம மனுஷனுடைய இயங்கவே இல்லை. இதை எப்படி இந்த மாந்த நூல் அறிவு, மனிதனை படைத்த அறிவு, அதை இலக்கணமாக கொண்டு வந்து சேர்க்கிற அறிவு, சொல்லும் போது என்பன்னு சொல்ற என்பனார் என்படானா, அப்ப என்பனார் சொல்றது நகை என்று சொன்னால் அதுக்கு 4, அழுகை என்று சொன்னாலும் அதுக்கு 4, நகைக்கு எப்படி வரும் அந்த 4 அந்த 4 32 மெய்ப்பாடுகள், 8 அடிப்படை, அந்த 8க்கு 4 32 மெய்ப்பாடுகள் இல்லாமல் மனித வாழ்க்கை இல்லை. இதுலயே நடனம் அடங்கி தாண்டி நம்ம நடனத்துல எதுவும் செய்ய முடியல. இதுவே தமிழருடைய ஆதி கலை
பாரதம் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு தொல்காப்பியத்துல சொல்லி சான்று. அதே காலகட்டத்துல அதே வாழ்ந்த சிலப்பதிகாரம். தொல்காப்பியத்திலேயா இன்னொரு செய்தி கூத்தரசர் சொல்லிடுறேன். கூத்தனார் அப்படின்னு எழுதின சதிராட்டம்னு ஒரு 3 தொகுப்பு ஆய்வு அதே காலகட்டத்துல வந்தது. சதிராட்டம் தான் நமக்கு அதுக்கான அது பேரு. சதுராட்டம் தான். இப்போ சதுராட்டம் ஏன் வந்து கேட்டா உலகத்துல எந்த நடனத்தை நீங்க பாத்தீங்கன்னாலும் நமக்கு தம்பி சொன்னப்பல இந்த ஜதி சொல்றோம் பாத்தீங்களா, ம். தத்தித்தொம்னம் தகதித்தொம்னம் ஜதி சொல்றோம் இல்லையா, அந்த ஜதி சொல்லி ஆடுகிற ஒரு ஆடல் எதுன்னு கேட்டா அது நம்ம தமிழ் இதுலதான் மரபுல சதுராட்டம் தான். சதிராட்டம். அது ஜதி ஆட்டம் தான். இவங்க என்ன பண்ணா சதி, ஜதியை தமிழ் சொன்னாக்கா சதி, ராசா ராஜா ராசான்னு சொல்ற போல ம். அந்த சதிங்கிறது ஜதி தான். ம். சதிர்க்க ஆடப்படுகிற ஆட்டம். ம். இந்த பரதநாட்டியத்துல உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு இதுன்னு கேட்டா சிறப்புன்னு சொன்னா ஜதி சொல்றது. சதிதான். ஆமா. அந்த சிறப்பு வச்சுதானே அந்த ஆட்டத்துக்கு பேர் வரணும். ம். அதனால சதிராட்டம். சதிராட்டம். ம். இதுதான் உண்மை. ம். ஆனா அவங்க அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாத்திட்டாங்க. ம். அது இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னாக்க தொல்காப்பியத்திலேயே விரலின்னு ஒருத்தர் சொல்றாரு. ம். விரல் படம். கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ம். ஆற்றிடை காட்சி உரள். காட்சி உரளத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுரி ம். சென்று பயன் எதிர சொன்ன பக்கம்னு ஒரு நூற்பா. ம். அதுல அந்த விரலின்னு ஒரு பாடம் சொல்ற. கூத்தர் சொல்றாரு ம். பாடுறவங்க, ம். பாணர் பாடுறவங்க, பொருணர் ம். இந்த பொருதல்னாக்கா அடிச்சு அடிக்கிறது, இசை வாசிக்கிறது, இசை வாத்திய கருவி கருவி. வாசிக்கிறது. வேடமிட்டு ஆடும். அடுத்து விரலி. ம். கூத்திலே வந்துருந்த கூத்துக்கு இந்த 2 பேரோட பாடு இருந்தா போதும். ம். அந்த கூத்தரோட டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்றாரு விரலிய. ம். அவன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டா உடல் இது இருக்கு இல்லையா, மெய்ப்பாடு வெளிப்பட தோன்ற ஆடுவோம். ம். அந்த நடனத்தோட விரலியோட வளர்ச்சி தான் ம். நவரசம்னு சொல்லிட்டு முதல்ல எல்லாமே. வந்து வெளிப்பாடு. வெளிப்பாடு. அது உடல் மொழியில உணர்ச்சி பண்பு வெளிப்படும். ம். அந்த விரலியினோட வளர்ச்சி தான் அப்படியே வந்துட்டு நம்ம மாதவி, ம். அதுக்கப்புறம் நம்ம சதுராட்டம், ம். இன்னைக்கு பரதநாட்டியம். ம். அப்படிதான். அந்த காலத்துல இருந்து அதாவது சொல்ற போல எல்லாத்திலையும் முதிர்ச்சின்றது போல ம். இன்னொரு சிலப்பதிகாரத்தை பாத்தீங்கன்னாக்கா ஒரு சாக்கை கூத்துன்னு ஒண்ணு. ம். உடம்புல ம். ஒரு பக்கம் அசையும் ஒரு பக்கம் அசையும். ஒரு சாக்கை கூத்து. சாக்கை கூத்து. ம். அதுல ஒரு உடம்ப பாதியா பிரிச்சுக்கிட்டு இந்த காது அசையும், இந்த கண் அசையும், இந்த கண் அசையும், ம். இந்த பாட்டு அசையாம இந்த கண்ணம் அசையும், இந்த ஒரு தோல், பக்கம். இந்த ஆமா, காது. ஒரு பக்கத்தை அது 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 என்ன ஒரு அதான் முதிர்ச்சி பாருங்க. ம். இலக்கியத்துல எப்படி தமிழ் எல்லாமே முதிர்ச்சியா இருப்பது போல உடம்புல அப்படி இன்னைக்கு வரைக்கும் பண்றது ரொம்ப கஷ்டம். ம். ம். அந்த இது பண்ணியிருக்கிறாங்க. ம். அது போல ஒரு தமிழ் வந்துட்டு கலைகள் எல்லாமே இசை கூட பாத்தீங்கன்னாக்கா நீ ஆபிரகாம் லிங்கன் சொல்றாரு இல்லையா, ம். அப்புறம் இசை, பண்டிதர். பண்டிதர் சொல்றாரு. ம். ஸ்ருதியில அரசுதி ம். வரைக்கும் தான் மற்ற வடமொழியெல்லாம் பேசியிருக்கு. ம். கால் சுதி பேசியிருக்கிறாரு. ம். அதுல இன்னும் பாதி அரைக்கால் சுதியை பத்தி பேசுறாரு. ம். தாளத்தை பத்தி சொல்றாங்க. ம். தாளத்துல இந்த ஒரு தாளம் இருக்கு இல்லையா, இதுக்கு நொடி ம். தண்ணி மேய்க்கிறதா ஒரு தட்டினுடைய இது ம். மாத்திரைன்னு சொல்லுவாங்க. ம். ஒரு மாத்திரைன்னா என்னன்னு கேட்டா அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்காங்க. ம். முன்னல் காலை, ம். மூன்றல் அரை, ம். முறுக்கல் முக்கால், விழுத்தல் ஒன்றேங்க. ம். தற்றம் இல்லையா, அந்த சொடுக்குறை இதுதான் ஒரு மாத்திரை. ம். அது சொடுக்குறை நினைக்கிறது கால் மாத்திரை. ம். அதான் நினைக்கிறது உன்னல். நினைக்கிறதே கால் மாத்திரை. கால் மாத்திரை. உன்னல். ஊன்றல் அரை மாத்திரை, இது இப்படி ஊன்று ஊன்றிட்டான். ம். முறுக்குனா முக்கா மாத்திரை, இப்படி விடுறதுக்கு பண்றதுக்கு விட்டா ஒரு மாத்திரை. ம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த இது எந்த மொழியில யார் சொல்லியிருக்கிறான்னு போய் பார்க்கும்போது அந்த அவரும் அளவுக்கு பண்டிதர் இது. எல்லாத்துலயுமே நுட்பம், ஆபிரகாம் பண்டிதர். எல்லாத்துலயுமே நுட்பம். அதான் கணிதத்தில் கூட தமிழ்ல இருக்கிற இசை நுணுக்கங்கள், இசையில ஆபிரகாம் பண்டிதர்ன்றது மிகப்பெரிய ஒரு பேரறிஞர். அவர் தான் முதல்ல நிறைய வந்து கொடுத்துருக்கிறார். அதை நீங்க ஏற்கனவே பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க தம்பி. கணிதத்து ஏன்னா அது திரும்ப மறு உருவாக்கம் பண்ணி எடுக்கும்போது கணிதத்துல மிக பெரிய நிபுணத்துவம் பெற்றவங்க இருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி இந்த மாத்திரை இசையினுடைய தொடக்கங்கள்லாம் சில பாடல் வந்து எடுப்பாங்க. பாடல் எடுக்கிற இடங்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த மாத்திரை விட்டு எடுக்கிறது. விட்டு எடுப்பாங்க. ம். அது இசை நுணுக்கத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அப்ப ஆபிரகாம் பண்டிதருடைய பல பாடல் ஆய்வுகளுக்கெல்லாம் கணிதம் வந்து அவசியம். நீங்க சொல்லி கண்டிப்பா. தம்பி அந்த துறை சார்ந்து இருக்கிறாரு. கண்டிப்பா இருக்காங்க. எதிர்காலத்துல அந்த திட்டம் வேணா உங்ககிட்ட இருக்கா? ஆபிரகாம் பண்டிதர் சீமானே கேட்ட ஒரு முறை பேசிட்டு இருக்கிற பொழுது, ஏன்னா அம்மா அதை பத்தி பேசி இருக்கிறாங்க, அடிக்கடி சொல்லி இருக்கிறாங்க. பேசும்போது சீமான் தம்பி சொல்லியிருக்கிறாரு, இது போல அதை பத்தி ஆய்வு பண்ணணும்ப்பா, மீட் எடுக்கணும்ப்பா, ஆய்வு பண்ண. அவர் ஆய்வு பண்ணி எல்லாம் சொல்லிட்டாரு. ம்.
தமிழர் தான் இசை, இசை வந்துட்டு தமிழர் தான் இசைன்றது அவரோட ஆய்வு. ஆபரம் பண்டிதர் சொல்லிட்டாரு. ஆமா, அந்த காலாமிருத சாகரத்தை வந்துட்டு எடுத்து வச்சுட்டாங்க. ஏன்னா உண்மையை சொல்றானேன்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாங்க. திருப்பி அதை கொண்டு வரணும்ப்பா, அதை பத்தி கொஞ்சம் பாருங்கப்பான்னு சொன்னாரு. அப்பவே நான் வந்துட்டு புத்தகம்லாம் வாங்கிட்டேன். கிடைக்காமலே இருந்து புத்தகம். இந்த தடவை தான் புத்தகம் கிடைச்சது. புத்தகம் கிடைச்சு அந்த 7 தொகுதியா போட்டிருக்காங்க, வாங்கி வச்சுட்டேன். எங்க வாங்கினீங்க? எங்க வாங்கினீங்க? புத்தக கண்காட்சி. தமிழ் தமிழ்மண் பதிப்பகம் இருக்கு. அந்த தமிழ்மண் பதிப்பகத்துல வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டாங்க. பாரதாசந்தே முழுக்க படைப்புகள் எல்லாம் இசை ஆபரம் பண்டிதர் தான் தொகுப்பா அவங்க கிட்ட 7 தொகுதிங்க, 7 தொகுதி வாங்கி வச்சிருக்கு. அப்புறம் விபாகா சுந்தரம் போட்ட இசை கலைக்கலைஞம் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில இருந்துச்சு, அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அருட்தந்தை செல்லதுரை அவர் வந்து தென்னகை புத்தகம் போட்டு அந்த புத்தகம், அந்த ஆய்வு இருக்கு என்கிட்ட. வச்சுட்டு அதான் வீட்டிலே இப்போ வந்துட்டு ஒரு ஆய்வு மையமா மாத்தலான்ற ஒரு புத்தகங்களாக சேர்த்துட்டு இருக்கேன். இசை நடனத்தை பத்தி சேர்த்துட்டு இருக்கேன். அதை போயிட்டு இருக்குது. அது இவரை கேட்டிருக்கேன். அம்மாவும் தமிழுக்கு அவங்க இருக்கிறாங்க, நாட்டியத்துக்கு நீங்க இருக்கிறீங்க, கடிதத்துக்கு இவர் இருக்கிறாரு. மிகப்பெரிய பணி இருக்கு. அந்த ஆபரகம் பண்டிதருடைய அந்த தொகுப்பு திருப்ப கொண்டு வந்து இந்த நிகழ்ச்சியில நீங்க வேண்டுதா எதை பாக்குறீங்கம்மா? ஒட்டுமொத்தமா இந்த மாநாடு நிகழ்ச்சி அதுல பங்கெடுத்துக்கிட்டது, அதுக்கு பிறகு வந்து நீங்க சொல்லும் போதே என்னால தொடர முடியல உங்களால. அந்த நிகழ்ச்சியை நாங்கள் பின்தங்கி இருந்தோம், எனக்கே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. தம்பி அழுத்துட்டாரு, பாதி இடம் காலியா இருந்தது. திரும்பி பார்க்கும்போது வாகனம் வந்து போயிட்டு போர்க்காலத்துக்கு போற மாதிரி அவ்வளோ வீடு கொண்டு போயிட்டே இருக்கிறப்ப சொன்னதே வந்து கண் கலங்குற மாதிரி இருந்தது. இந்த கட்டமைப்பு இருக்குல்ல, இதை உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தது? இந்த சமூகத்துக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? தமிழினம் வந்து தம்பி சீமான் சொல்றதுதான், மக்கள் வந்து நம்ம பார்ப்பாங்க, அவசியம் திரும்பி பார்ப்பாங்க. நம்ம அரசியல் படுத்துகிற பொழுது அவங்க திரும்பி பார்ப்பாங்க. அவங்க ஒரு பாதையில அவங்க உழைப்பை செலுத்தி அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க திரும்பி பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு வலுவான எண்ணம் மக்களை பற்றியவருக்கு இருந்த ஒரு எண்ணம். மாற்றத்திற்கான மக்களின் மாநாடுன்னு போட்ட தலைப்பு. இது வந்து கட்சியா இல்லை, நாம் தமிழ் கட்சி எங்கிறது நாம தான் நடத்துறோம். ஆனா தலைப்பு மாற்றத்திற்கான மக்கள். யாரெல்லாம் மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் வாங்க. இந்த தலைப்பை தந்ததே பெரிய துணிவுதான். அந்த அந்த ஒரு மக்கள் கிட்ட அது போய் சேர்ந்த விதம், நாம் தமிழ் கட்சி பிள்ளைங்களை அதை கொண்டு போய் சேர்த்தது எல்லாம் பார்க்கும்போது ஒரு நம்ம எதிர்பார்த்தது 2 லட்சத்துக்கு தான் இருக்கைகளை போட்டிருக்கோம். ஆனால் இந்த பக்கம் வந்தது 1.5 லட்சம், அந்த பக்கம் 1.5 லட்சம், பின்னாடி நின்னது எல்லாம் பேருந்துல இருந்தது எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது 6-7 லட்சத்தை தாண்டி விட்டது. தமிழ் தேசியம் இனியை ஆரம் அழிக்க இயலாது என்பதை காட்டிட்டோம். திரை கவர்ச்சியை விட தரையில் புரட்சி செய்பவன் தான் சிறந்தவன் என்பதை நிலைநிறுத்துகிற மாநாடாக இது அமைஞ்சிருச்சு. இப்ப நான் வேட்பாளரா 2 நாட்களாக, கடந்த 2 நாட்களாக வெளியில மக்களை போய் சந்திக்கிறேன். வேற எதுவுமே சொல்ல, நீங்கள் தான் மாற்றத்துக்கான ஆள் தெரிஞ்சிட்டோம், எங்களுக்கு மாற்றம் வேணும்னு விரும்புறோம். நாங்க அது சில இடங்கள்ல நாங்க இருக்கவே இல்லை, நாங்க உங்களுக்கு வாக்கு போடுறோம், போயிட்டு வாங்க. இப்படி காட்சிகளை வந்து அந்த மாநாடு தந்துருச்சு. அந்த எழுச்சி, தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சியாக நான் அதை பாக்குறேன். அந்த நிலையை அது ஏற்படுத்துது. அதனால 2026 களம் நம்முடைய வெற்றி களமாகத்தான் அமைய போகிறது என்ற பெருத்த நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். சரி, இந்த வாய்ப்பு இருக்குல்ல, நீங்க ஒரு பாடல் ஆசிரியர், மிக பிரம்மாண்டமான ஒரு வெளிப்பாடுக்கு அதுக்கான மேடை அதெல்லாம் அமைது. இனி ஒரு வாய்ப்புன்றது எப்படி நீங்க பார்க்குறீங்க? அந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னொரு பாடல் ஏற்றுகிற வாய்ப்பு, இன்னொரு அரங்கேற்றம், இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டம், அது எதுவா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? அது என்ன நீங்க கேட்குறீங்க? நம்ம சட்டப்பேரவை வெற்றி தான், நாம் தமிழ் கட்சியுடைய வெற்றி மேடையாகத்தான் அது இருக்கணும்னு நான் நம்புறேன். அதுக்கான வேண்டுதலோடு நான் பயணிக்கிறேன். அது நாம் தமிழ் கட்சியுடைய வெற்றி மேடையாக அதற்கான பாட்டும் எழுதுவீங்க? நிச்சயமா எழுதுவேன். அது வந்து தம்பி சீமானை பற்றியதாகத்தான் இருக்கும். அதையும் நான் வந்து பரதத்தை தரணும்னு தான் ஆசைப்படுறேன். அது சீமானை பற்றியதாகத்தான் இருக்கும். அதுக்கு மக்களும் திரும்பவும் நான் அதான் சொல்றேன், அண்ணன் சொல்ற மாதிரி புதிய சின்னம் கொடுத்து ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் 36 லட்சம் பேர் தேடி தேடி வாக்களிச்சிருக்கான்ற மாதிரி இந்த முறையும் ஒரு 7 லட்சம் பேர் கிட்டத்தட்ட அண்ணனை நோக்கி வந்து நின்று இவர் தான் சரியான மனுஷன் அப்படின்ற ஒரு அடையாளத்தை காட்டி
ஒழுங்கா இருந்து அந்த ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நடத்தி காட்டியதுன்றது பெரிய விஷயம். அது தமிழர்களுடைய நெறின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம இப்ப பல ஆண்டு காலமா சொல்லி வரோம், தமிழர்கள் அறம் சார்ந்து வாழ்ந்தவர்கள். இப்ப மறுபடியும் என்னடா அந்த தொடர்பு எங்கடா போச்சு, நடுவில் எங்கடா விட்டு போச்சா அப்படின்ற மாதிரி இருந்தது இல்லைங்களா திராவிடம் வந்ததுனால. இப்ப அந்த தொடர்பு வந்து இல்ல. அவரிடத்துல நாங்க வந்து மதிமயங்கி கிடந்துட்டோம், அவர்கள் தமிழர்கள் நம்பி கிடந்துட்டோம். இல்ல இப்ப நாங்க தான்டா தமிழர்கள், பாத்துக்க தமிழர்களுடைய நெறிகள் எப்படி இருக்குன்னு பாத்துக்கன்ற மாதிரி ஒரு அறம் சார்ந்த ஒரு விஷயமா அது வெளிப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ 3 பேருக்கிட்டுமே சேர்ந்து ஒரு கோரிக்கை சீமான் அவர்களை முதல் முறை 2010 பல்லாவரம் மேடையில பாக்குறேன். அதோட அதான் சந்திப்பு தேடி போறீங்க, அங்க சந்திக்கிறீங்க. என்ன சொன்னா, உங்களோட எப்பவும் இருப்பேன், இப்ப அரசு பணியில இருக்கிறேன், ஆனால் உங்களோட எப்பொழுதும் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். சரிங்க என் தாயே அப்படின்னாரு. அதோட அதுதான் தொடக்கம். அப்பத்திலிருந்து அப்படியே தொடரும். கட்சிக்கு புதிய 2 உறுப்பினரை உள்ள ஒரு கலைஞரை கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. போராட்டம் பண்ணி அப்ப மாணவர் தலைவர். அப்போ இதேதான் விடுதலை தானே, இலங்கை போராட்டத்துக்காக அடையாள எல்லா இடத்துலையும் நிறுத்தம் பண்றோம். நம்ம நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்குது. இவன் எங்ககிட்ட சொல்லல, அவங்க நண்பர்கள் 3 பேரை பெசன்ட் நகர் பீச்ல வச்சு சந்திக்கிறான். அவங்கவுங்க ஒவ்வொரு குழுக்கு தலைவங்க, நுண்கலை அது மாதிரி இருக்கும்ல, இவர் மாணவர் தலைவர், நுண்கலை தலைவர்னு ஒருத்தர் இருப்பாரு, அது மாதிரி அறிவியல், அது மாதிரி 4 பேரை போட்டுட்டு அன்னைக்கு தேர்வு, அது வந்து அகமதிப்பீட்டு தேர்வு, சிறிய தேர்வு தான், ஆனா எழுதணும், 1.5 மணி நேரம் எழுதிட்டு வெளியே வரணும். அது தேர்வுக்கு புறக்கணிக்கிறாங்க. உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது UPI ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி.